அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். ஃபஜ்ருக்கு முன் உள்ள சுன்னத் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எந்த உபரியான தொழுகைக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. அறிவிப்பவர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1169. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையே சுன்னத்தான தொழுகை உண்டு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சுபுஹுடைய தொழுகைக்கு முன்பாக, அதாவது சுபுஹுடைய பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையே உள்ள சுன்னத்தான அந்த 2 ரக்காத்துகளை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முக்கியத்துவத்துடன் நிறைவேற்றி வந்தார்கள். எந்த அளவிற்கென்றால், வேறு உபரியான எந்த தொழுகைக்கும் கொடுக்காத முக்கியத்துவத்தை சுபுஹுடைய முன் சுன்னத்தான தொழுகைக்கு கொடுத்து வந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்மில் பலருக்கு கடமையான தொழுகையே சிரமமாக இருக்கும் பொழுது முன்பாகவே எழுந்து சுன்னத்தான 2 ரக்காத்துகளை நிறைவேற்றிவிட்டு அதற்கு பிறகு ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுதல் என்பதெல்லாம் சிரமமாக கூட தோன்றலாம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஒரு காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அதில் கிடைக்கக்கூடிய நன்மை எந்த அளவிற்கு அளப்பரியதாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்த்து கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதோடு அந்த கடமையான தொழுகைகளுக்கு முன்னும் பின்னும் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள் விஷயத்திலும் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த உபதேசத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.